வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 10ஆம் வகுப்பு ஆங்கில பாடப்புத்தகத்திலுள்ள ஒரு மிக முக்கியமான கதை, மிஸ் ஃபர்ஸ்ட் ஃப்ளைட். நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு புதிய விஷயத்தை தொடங்கும் போது ஒரு சின்ன பயம் இருக்கும் இல்லையா? அந்த பயத்தை எப்படி தாண்டி ஒரு குட்டி கடல் பறவை தன் வாழ்க்கையின் முதல் பறத்தலை மேற்கொண்டது, அதைத்தான் நாம இன்னைக்கு கதையா பார்க்க போறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. வாங்க பாடத்துக்குள்ள போகலாம். The young seagull was alone on his ledge. அந்த குட்டி கடல் பறவை பாறையின் ஓரத்தில் தனியாக இருந்தது. His siblings had already flown away the day before, leaving him behind due to his fear of flying. அதன் சகோதர சகோதரிகள் அதற்கு பறக்க பயம் என்பதால் அதை விட்டுவிட்டு முந்தைய நாளே பறந்து சென்றுவிட்டன. His mother and father had tried to coax him into flying, threatening to let him starve unless he took the plunge. அவனது தாயும் தந்தையும் அவனை பறக்க ஊக்குவித்தனர். குதிக்கவில்லை என்றால் பட்டினி கிடப்பதாக மிரட்டினர். Yet he remained motionless on the ledge. இருப்பினும் அவன் பாறையின் ஓரத்தில் அசையாமல் இருந்தான். A day had passed since his family had left. அவன் குடும்பத்தினர் சென்று ஒரு நாள் கடந்துவிட்டது. Hungry and alone, the young seagull stepped slowly out to the brink of the ledge, pretending to fall asleep. பசியுடனும் தனிமையுடனும் இருந்த அவன் பாறையின் விளிம்பிற்கு மெதுவாக வந்து தூங்குவது போல நடித்தான். He saw his family on the opposite cliff, his siblings dozing, his father preening, and his mother, the only one looking at him. அவன் தன் குடும்பத்தை எதிர்பாறையில் கண்டான். உடன்பிறப்புகள் தூங்கிக் கொண்டிருந்தனர். தந்தை சிறகுகளை சுத்தம் செய்தார். தாய் மட்டும் அவனை பார்த்து கொண்டிருந்தார். He cried out for food, but was met with derision. அவன் உணவிற்காக கத்தினான், ஆனால் அவனை கேலி செய்தனர். Suddenly he saw his mother flying towards him with a piece of fish. திடீரென அவன் தாய் மீன் துண்டுடன் அவனை நோக்கி பறந்து வருவதைக் கண்டான். His heart pounded with joy, and he leaned out eagerly, trying to get closer to her. மகிழ்ச்சியில் அவன் இதயம் துடித்தது. அவளை நெருங்க ஆர்வத்துடன் எட்டி பார்த்தான். But as she neared, she halted mid-air, the fish almost within reach. ஆனால் அவள் அருகே வந்தபோது மீன் எட்டும் தூரத்தில் இருக்கையில் நடுவானில் நின்றாள். He watched in surprise, his hunger turning into confusion and then desperation. அவன் ஆச்சரியத்துடன் கவனித்தான். அவனது பசி குழப்பமாகவும் பின் அவநம்பிக்கையாகவும் மாறியது. His mother's action was a clear challenge. அவனது தாயின் செயல் ஒரு தெளிவான சவாலாக இருந்தது. He knew he had to make a choice. ஒரு முடிவை எடுக்க வேண்டும் என்பது அவனுக்கு தெரியும். He looked down at the sea, took a deep breath and prepared himself. அவன் கீழே இருந்த கடலை பார்த்து மூச்சை ஆழமாக இழுத்து தன்னை தயார் செய்தான். With newfound resolve, he pushed off the ledge and spread his wings wide. புதிய உறுதியுடன் பாறையிலிருந்து குதித்து தன் சிறகுகளை விரித்தான். His heart pounded as he felt the wind beneath his wings for the first time. முதல் முறையாக தன் சிறகுகளுக்கு அடியில் காற்றை உணர்ந்தபோது அவன் இதயம் வேகமாக துடித்தது. He flapped his wings and to his amazement he didn't fall. He was flying. அவன் சிறகுகளை அடித்தான். ஆச்சரியமாக அவன் கீழே விழவில்லை. அவன் பறந்து கொண்டிருந்தான். The fear was replaced with exhilaration, and he squawked in delight. பயம் நீங்கி உற்சாகம் வந்தது. அவன் மகிழ்ச்சியில் கத்தினான். His mother flew by his side, dropping the fish before him. அவன் தாயும் அவனுக்கு அருகில் பறந்து வந்து மீனை அவன் முன் போட்டாள். He swooped down and caught it, relishing the taste of his first catch. அவன் கீழே பாய்ந்து அதை பிடித்தான். தன் முதல் உணவின் சுவையை ரசித்தான். His family watched from the cliff, their calls filled with pride and joy. அவன் குடும்பத்தினர் பாறையிலிருந்து பார்த்து பெருமையுடனும் மகிழ்ச்சியுடனும் கத்தினர். They had a new flyer among them. Their youngest one had finally taken the plunge. அவர்கள் மத்தியில் புதிய பறவை உருவானது. அவர்களின் இளையவன் இறுதியாக துணிச்சலுடன் குதித்தான். He joined them on the other cliff, his heart full of pride. அவன் எதிர்பாறையில் அவர்களுடன் இணைந்தான். அவனது இதயம் பெருமையால் நிறைந்திருந்தது. He had conquered his fear and learned to fly. The young seagull was no longer afraid. அவன் தன் பயத்தை வென்று பறக்க கற்றுக்கொண்டான். அந்த குட்டி கடல் பறவைக்கு இனி பயமில்லை. பயம் இருந்தாலும் முயற்சி செய்தால் வெற்றி நிச்சயம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக், ஷேர் செய்து உங்கள் கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இது போன்ற பல கதைகளுக்கு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.